மூவி டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சு. எதனால அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுங்க. பிஃபோர் தட் டோன்ட் ஜட்ஜ், ஜஸ்ட் ஸ்கிப். நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். என்ன அப்படின்னா சம்திங் வாட் நம்மளோட சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சேஞ்சுக்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. சத்தியமா சேஞ்சுக்காக தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஏதோ காடோட ஃபியர், காடை நம்பி இருக்கவங்க கடைசியா காட் கிட்ட தான் போகணும், காடை நம்பாம இருக்கவங்களும் கடைசியில காட் கிட்ட தான் போகணும், நம்பாம இருக்கவங்க கோட்டை நம்பணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் பண்ணி அந்த 2-3 சீக்வன்ஸ்ல இருந்ததுனால எனக்கு சத்தியமா ஸ்டோரி வந்து இப்படி எடுத்துக்கணுமா அப்படி எடுத்துக்கணுமான்னு புரியல. ஒரு சீக்வன்ஸ்ல கடவுள் மட்டும்தான், கடவுளுக்கு பயந்துதான் ஆகணும், இல்லன்னா கடவுள் வந்து அழிச்சிருவாரு. தப்பு பண்றவன் பயப்படணும், தப்பு பண்ணதுக்காக பயப்படணும். ஆனா கடவுள் நம்மள ஒண்ணு பண்றாருன்றதுக்காக பயப்படக்கூடாது. இதை நீங்க சூப்பரா சொல்லியிருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா கடவுள் அழிச்சிருவாரு தப்பு பண்ணா அப்படின்னு காமிச்சிருக்கீங்கல்ல, அது வந்து நல்லா இல்ல. மனுஷன் தப்பு பண்ணா அது தப்புன்னு காமிச்சிருந்தா ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த சீக்வன்ஸ்லயே கடவுளை நம்பாதவன் கூட கடைசியில கோட்டை நம்பிதான் வரணும் பிரச்சனைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுல நான் இப்ப எதை எடுத்துக்கணும்? கடவுள் இல்ல, எல்லாம் சயின்டிபிக்கா போற இம்ப்ரூவ் ஆகிற இந்த சொசைட்டில இப்படி ஒரு ஸ்டோரிய கொடுத்தா இப்போ நிறைய பேர் திருப்பி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் தான் எனக்கு வருது. செகண்ட்லி, இந்த படத்துல இருக்க காஸ்டிங், ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீனிங், எடிட்டிங், கிராபிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க், இது டெக்னீஷியன்ஸ் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பர் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சொல்ல வர்றது அந்த அளவுக்கு புரியுது, சீக்வன்ஸ் எல்லாமே ஃபீல் ஆகுதுன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். மோர் தேன் தட், இப்ப நான் சொல்றதை வச்சு மட்டுமே இந்த படம் அப்ப வந்து இப்படிதான்ப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு இதே ஃபீல் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மூவிக்காக வெயிட் பண்ணலாம். இல்ல நான் படத்தை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் இதுதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் டூ கமெண்ட். சின்ன விஷயம் மட்டும்தான், படத்தினால தயவு செய்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி சாமி தான் நம்ம தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து இருக்கிற மெசேஜ புரிஞ்சிக்கணும். இப்படியாச்சும் புரிஞ்சுப்பாங்களேன்றதுக்காக தான் அவர் அதை ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்காக அவர் சொன்ன மாதிரியே நம்மளும் லைஃப் ஃபுல்லா இருந்துடக்கூடாது. மனுஷன் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா இங்க கோர்ட்டு, லா எல்லாமே இருக்கு. நம்ம தப்பு பண்ணா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற அந்த ஃபியர் தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர முதல்ல தப்பே பண்ணாதீங்க. அவ்வளவுதான். Nothing more than that. Let's finish this video.